La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ சப்ஸ்கிரைபர் விஷுக்கு உண்டான வீடியோ இது. என்ன வீடியோ வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் எக்ஸென்ஷியல்ஸ் மாதிரி ஸ்டெத் பிபி அந்த மாதிரிலாம் இருக்கு. பிஎஸ்எம்எஸ் சித்தாக்கு இந்த மாதிரி என்னென்ன ப்ரோ எக்ஸென்ஷியல், ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கமெண்ட்டுக்குமே நிறைய வந்து லைக்ஸ் வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து எனக்கும் இந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால நாம இந்த வீடியோ பிஎஸ்எம்எஸ் சித்தாக்கு என்னென்னலாம் எக்ஸ்டென்ஷியலா தேவைப்படும், ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் என்னென்னலாம் எக்ஸ்டென்ஷியல் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒயிட் கோட் யூஸ் பண்ணணும். ஒயிட் கோட் யூஸ் பண்ணாம காலேஜுக்கு அலோவே பண்ண மாட்டாங்க, லேப்குள்ளேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒயிட் கோட் இஸ் ரொம்ப 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 எசென்ஷியலான ஒரு திங். ஒயிட் கோட்டை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெர்மாமீட்டர் கண்டிப்பா நம்ம வச்சிருக்கணும், பார்த்துக்கோங்க. தெர்மாமீட்டர் ஃபார் பாடி டெம்பரேச்சர் நம்ம பார்த்தே ஆகணும். தெர்மாமீட்டர் எவ்வளவு பாடி டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெர்மாமீட்டர் வாங்க சொல்லுவாங்க, வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெத்து, ஓகேங்களா. ஸ்டெத்து கண்டிப்பா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸ்டெத்தை யூஸ் பண்ணாம நம்ம இருக்கவே முடியாது. ஸோ ஸ்டெத் இஸ் வெரி வெரி கம்பல்சரி. ஸோ ஹார்ட் ரேட் பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஸ்டெத் யூஸ் பண்ணுவோம். வந்து வீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் ஆஸ்கல்டேஷன் நம்ம வந்து பார்த்தே ஆகணும். ஸோ ஸ்டெத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெத் நம்ம வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி அப்பரேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மேனுவல் பிபி தான் மேக்ஸிமம் வந்து வாங்குவோம். ஸோ மேனுவலாக நம்ம பிபி பார்க்குறது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ கரெக்ட் பிபி நம்மளால வந்து கால்குலேட் அப்போ தான் வந்து பண்ண முடியும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூனிக் ஃபோர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ ஹேமரு, அதுக்கப்புறம் டங் டிப்ரெஷர், அதுக்கப்புறம் இன்னுமே ஒரு எசென்ஷியலான ஒரு திங் ஒன்று இருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனா. ஸோ நம்மளோட கை விரல், வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இந்த 3 விரல்ல நாம வந்து டயக்னோசிஸ் பண்ணணும். இதுவுமே நம்ம வந்து கண்டிப்பா நம்ம கத்துப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஆக்சுவலா இப்ப வந்து சித்தா படிச்சோம்னா நம்ம வந்து எக்ஸ்ரேல கண்டுபிடிக்க முடியுமா, அண்ட் தென் வந்து நம்ம வந்து பிளட் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்குமா அப்படிலாம். நாமளும் பிளட் டெஸ்ட்ல எழுதலாம், பிளட் டெஸ்ட் மூலமா நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். எக்ஸ்ரே மூலமா நம்ம வந்து படிச்சு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ரே வந்து பார்க்க சொல்லி தருவாங்க. யூஎஸ்ஜி ஸ்கேனு, அண்ட் தென் வந்து நாமளும் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வச்சு அதுல இருக்க ரிப்போர்ட்ஸ் அப்படிதான் நாமளும் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோம், ஓகேங்களா. வி ஆர் மாடர்ன் சித்தா டாக்டர்ஸ், ஓகேங்களா. நமக்கு வந்து ஆக்சுவலா நாடியை பிடிச்சி பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியும். அண்ட் தென் வந்து நமக்கு எக்ஸாமினேஷன் பண்ணி, ஸோ இன்வெஸ்டிகேஷன், பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே ரிப்போர்ட், எம்ஆர்ஐ ரிப்போர்ட், இதுலயும் வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கணும். நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மட்டும் மாறும், மருந்து ஃபார்ம் மட்டும்தான் மாறுமே தவிர்த்து மற்றபடி எதுவுமே வந்து மாறாது. ஆக்சுவலா எம்பிபிஎஸ்ல நீங்க என்னெல்லாம் எக்ஸென்ஷியல் திங்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதே எக்ஸாமினேஷன் இங்க நாம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணோம். ஸோ சித்தா டயக்னோசிஸுமே பண்ணுவோம். நமக்கு கையை பிடிச்சி நாடி பிடிச்சி உனக்கு வந்து இந்த நோய் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவும் தெரியும், உனக்கு ரிப்போர்ட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவும் நமக்கு வந்து தெரியும். வி ஆர் மாடர்ன்ஸ் த டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஓகேங்களா. ஸோ வந்து காலேஜ் போயிட்டு உடனே உங்களை வந்து ஸ்டெத் வாங்க சொல்லுவாங்க, ஒயிட் கோட் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, அண்ட் தென் வந்து பிபி அப்பரேட்டஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களை எல்லா கம்யூனிகேஷன் பாக்ஸ் அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கிட் பாக்ஸ் மாதிரி ஆக்சுவலா வச்சிருப்போம். அந்த கிட் பாக்ஸ்க்குள்ள இந்த நீயாமரு, அண்ட் தென் வந்து டங் டிப்ரெஷர், அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம வந்து எண்ணெயும் ஒரு பாட்டில் ஆஃப் கப்ஸும் சேர்த்து வந்து வாங்கணும். நீர்க்குறி நெய்க்குறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் ஆக்சுவலா. ஸோ பேஷண்ட் சித்தா டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சித்தா டயக்னோசிஸுமே அதுவே வச்சு நம்ம வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. அந்த கிட் பாக்ஸ் ஒன்று வாங்க சொல்லுவாங்க. அந்த கிட் பாக்ஸ்க்குள்ள நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம். அதுதான் ஒரு மேஜர் திங், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காலேஜ் ஜாயின் பண்ணிட்ட உடனே உங்களை வாங்க சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேயே இதெல்லாம் நீங்க வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ முன்னாடியே இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையே கிடையாது. முன்னாடியே காலேஜ் ஜாயின் பண்ணிட்டப்போ ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சில காலேஜ்ல அவங்களே வந்து அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுங்க, நாங்களே எல்லாமே வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிபி ஸ்டெத்து, அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே நாங்களே வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சில பேர் ஒயிட் கோட்ல வந்து அவங்க காலேஜ் லோகோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கோட்டுமே அவங்களே வந்து வாங்கி தருவாங்க. சில காலேஜ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணா போதும். சில காலேஜ் என்ன பண்ண நீங்க வெளியே கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வெளியே வாங்கும் போதுமே நமக்கு வந்து ஆக்சுவலா நாம தான் பார்த்து எல்லாமே வாங்கணும், எந்த நல்ல கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஸோ நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு இந்த மாதிரி
ஒர்க் ஆகுதா இல்லையா, ஸோ ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, ஸோ பட்ஜெட்லாம் பார்த்து நாம வாங்குற மாதிரி இருக்கும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் காலேஜ். ஓகேங்களா, உங்க காலேஜை பொறுத்து தான் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபு அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா, இந்த டேப் ஐபேட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இருந்தா வந்து யூஸ் பண்ணலாமா, ஆக்சுவலாக தப்பு கிடையாது. இப்போ வந்து நிறைய வந்து நம்ம இப்போ வந்து பிடிஎஃப் ஃபார்ம்ல படிப்போம். ஆக்சுவலாக ஃபோனுமே நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து டேப் இருந்தால் யூஸ் பண்ணலாம். ஸோ டேப் இருந்தால் தான் பிஎஸ்எம்எஸ்ஸே வந்து படிக்க முடியும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இருந்தா உங்ககிட்ட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா எந்த ஒரு தப்புமே கிடையாது. அது இட்ஸ் நாட் அ மேக்ஸிமம் ஒரு எசென்ஷியலா கிடையாது. டேபுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஆக்சஸ் சொல்ல போனா அது வந்து உனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கிளியரன்ஸா இருக்கும். ஸோ மொபைல்ல இருந்து நம்ம படிக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஸோ வந்து பிடிஎஃப் ஆன்லைன்ல இருந்து ஏதாச்சும் படிக்கிற மாதிரி ஏதாச்சும் கத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீ மொபைல் போனே இட்ஸ் எனஃப். ஓகேவா, மொபைல் போன்ல இருக்கிறது நம்ம அதுவே நமக்கு வந்து மேக்ஸிமம் எனஃபா தான் இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் நம்ம வந்து படிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நமக்கு வந்து ஃபோன் இஸ் எனஃப். ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவே நமக்கு வந்து எனஃப். எனக்கு கேட்டால் ஃபோன் இஸ் மேஜர் எசென்ஷியல் திங் அப்படின்னு நான் வந்து சொல்வேன், கம்பேரிங் இந்த பேட் எல்லாம் யூஸ் பண்றதை விட. திங்க் வாட்ச் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ண ஆகணும். ஸோ வந்து ஒரு வாட்ச் நம்ம கிட்ட இருந்தால் மட்டும்தான் ஸோ நம்ம ஹார்ட் ரேட், பல்ஸ் ரேட், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் எப்போ ப்ரோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராக்டிக்கலுக்கு கண்டிப்பாக நான் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ப்ராக்டிக்கல் பிசியாலஜி ப்ராக்டிக்கலுக்கே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே நம்ம யூஸ் பண்ண சொல்லுவாங்க. 1.5 years நம்ம வந்து இதுதான் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் வந்து பேஷண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ ஐபி அப்படி இருந்துச்சுன்னா உங்களை ஐபிக்கு ஃபர்ஸ்ட்டு கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஐபி போகும்போது நம்ம வந்து பிசியாலஜியில் வந்து பிபி பார்க்கணும், நாடி பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பல்ஸ் ரேட்டு, தெர்மாமீட்ரு, டெம்பரேச்சர் செக் பண்றது, அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் செக் பண்றது, இதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா நமக்கு ப்ராக்டிக்கல்ல நம்மளாம் இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலா பேஷண்ட் வச்சு இதெல்லாம் எப்படி பார்க்கணும் எப்படி சொல்லி தருவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், வி ஆர் த மாடர்ன்ஸ் த டாக்டர்ஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நாம வந்து இப்ப சில பேர் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க ஜஸ்ட் ஒரு நாடி பிடிச்சி பார்த்து இப்படி நாடி பிடிச்சி பார்த்தாங்கன்னா ஸோ இவங்க வாதமா பித்தமா கபமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசீஸை டயக்னோஸ் பண்றாங்க. அந்த காலத்து ஆக்சுவலா சித்தர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டு வைத்தியர்ஸ் உங்க ஊர்ல இருக்கிறவங்களும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பட் நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து எஜுகேஷனல் வைஸா நம்ம போறதுனால அதுவும் கத்துக்குவோம், நம்ம வந்து இதுவும் கத்துக்குவோம். ஆக்சுவலா கைப்பிடிச்சு உனக்கு நாடி பார்த்து உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கவும் உனக்கு தெரியும், அந்த ரிப்போர்ட் பார்த்து உனக்கு வந்து டயக்னோசிஸ் பண்ணி உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கவும் தெரியும். ஸோ அதனால நாம வந்து மாடர்ன் சித்தா டாக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ இதெல்லாம் தான் மேக்ஸிமம் எசென்ஷியல் திங்ஸ். இதை தாண்டி புக்ஸ் இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ புக்ஸுக்கு தனியா வீடியோ நான் வந்து போடுறேன், என்னென்ன புக்ஸ் நமக்கு வந்து தேவைப்படும், அண்ட் தென் எப்படி வந்து நம்ம வந்து புக்ஸை வந்து வாங்குறது, அண்ட் தென் மாடர்ன் புக் எங்க வாங்குறது, அண்ட் தென் வந்து தமிழ் ட்ரெடிஷ்னல் புக்ஸ் வந்து எங்க வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப புக்ஸுமே வந்து காலேஜ்ல சொல்லுவாங்க. நீங்க ஆக்சுவலா முன்னாடியே வந்து என்ன பண்றீங்கன்னா, ஸோ இது இருக்குமா அது இருக்குமா, எப்படி பண்றது, அது பண்றது, இது பண்றது, அதெல்லாம் முன்னாடியே வந்து யோசிக்காதீங்க. ஆக்சுவலா சொல்லணும் காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எல்லா தேவைகளும் அவங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து வாங்கிடுவீங்க. ஸோ எல்லாமே வந்து காலேஜ்ல வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ புக்ஸுமே காலேஜ்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து இந்த மெடிக்கல் அப்பரேட்டஸுமே அவங்க வந்து காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ எசென்ஷியல் திங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம எசென்ஷியலா நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு எசென்ஷியல் திங்ஸ்லாம் இருக்கு. ஸோ செகண்ட் இயருக்குலாம் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வீடியோங்கள்ல கண்டிப்பா நீங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மௌலிசங்கர்02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க டேரக்டா சாட் பண்ணி உங்க டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சித்தர் குரல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்கு, நீங்க டேரக்டா சாட் பண்ணி உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் தட்ஸ் இட். டாடா பை பை.